அரையாண்டு பரீட்சை முடிஞ்ச உடனே, பேரன்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்திருந்தா ஆதில். ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரி வாடான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாடிட்டு இருந்துட்டு, ஈவினிங் நாங்க டீ, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்காக வெளியில கிளம்புனோம். அப்ப திடீர்னு எங்களோட ஓனர் வந்திருந்தாங்க. பார்த்துட்டு "ஆதில் வந்திருக்கான். சரி எங்கேயாவது வெளியில போலாமா?" அப்படின்னு கேட்டாங்க. "கண்டிப்பா போலாம்" அப்படின்னு சொல்லி, "ஆமா தான் கேஎஃப்சி போலாம் வாங்க." வாங்க 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 டிமார்ட் காங்கேயம் ரோடு டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க கேஎஃப்சிக்கு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி அங்க வந்துட்டோம். ஐ அம் வெரி ஹாப்பி ஸ்டார்ட் மியூசிக் டீ, ஸ்நாக்ஸ் சாப்பிட போனோம் நாங்க. கேஎஃப்சி போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோட ஆஃபீஸ் கலீக்ஸ் ஒருத்தவங்க ஓனர்கிட்ட "ஆதில் புதுசா விளாக் ஆரம்பிச்சிருக்கான். போயிட்டுருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல, அவங்க சேனல்லாம் பார்த்துட்டு, "அப்படியா? சரி ஓகே. நீ எனக்கு ட்ரீட் தர மாட்ட. நான் உனக்கு ட்ரீட் தரேன். வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சி கூட்டிட்டு வந்துட்டாங்க. கேஎஃப்சி உள்ள நுழைஞ்சதுலேருந்து எல்லா பக்கமும் ஆடி ஆடி, ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு என்னன்னா, சாப்பாடு, ஃபுட் அந்த மாரி விஷயத்த தவிர, நெறைய இந்த மாரி இந்த ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ்லாம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அத பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆயிடுறான். பார்த்துட்டு அங்க இருந்த ஃபுட் ஆர்டர் பண்றதுலலாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, "இத ஆர்டர் பண்ணவா? இது என்ன? அது என்னன்னு?" சொல்லி டவுட் கேட்டு அவங்கள எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டான். "சரி நீயே ஆர்டர் பண்ணிக்கடா" அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதான் இதையும் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கார்ட்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருந்தான் எல்லாத்தையும். நெறைய ஐட்டம்லாம் செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே எல்லாம் அமௌண்ட்ட பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இவ்வளோலாம் நம்மளால சாப்பிட முடியாதுடா, கேன்சல் பண்ணுன்னு" சொன்னோனே, திருப்பி திருப்பி அத விளையாடிட்டு அது ஒரு பெரிய விளையாட்டு பொருள் மாரி ஆக்கி முடிச்சுட்டான். ஆர்டர் பண்ணதெல்லாம் நெறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. பீட்சா ஆர்டர் பண்றதுல என்னதான் ஆர்டர் பண்றதுன்னு சொல்லி ஒரு கண்ணனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்து, எல்லா ஜூஸையும் என்ன ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அவனுக்கு புடிச்சத ஒண்ணு செலக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டோம். ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ. வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அர்த்தம்? எப்படி இருக்கும்? இது எதுக்கு சொல்லியிருக்காங்க? எல்லா டீட்டெயிலும் கேட்டு, அத எங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டான். ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு. எல்லாத்தையும் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன். நான் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நீங்கலாம் சாப்பிடணும்னு சொல்லி எங்கள ஒரு வழி பண்ணிட்டான். அவன பொறுத்தவரைக்கும் இங்க உட்கார்ந்து அந்த ப்ளசன்ட்டான மொமெண்ட் அனுபவிக்கிறது தான் அதிகமா இருக்கே தவிர, ஃபுட்ல அதிகமா ஆர்வம் இல்ல. 2வது ஃபாஸ்ட் ஃபுட்டும் அவனுக்கு அதிகமா ரொம்ப பிடிக்காது. அவனுக்கு அதிகமா மிச்சம் வைக்காம அவன் விரும்பி சாப்பிடுற ஒரே பொருள்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்மங்கூழ். தள்ளுவண்டி கடை எங்கேயாவது பார்த்துட்டான்னா, அதுக்கப்புறம் வண்டி நகர விட மாட்டான். அங்கேயே நிறுத்தி கம்மங்கூழ் சாப்பிடணும், வா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சு, ரொம்ப பிரியமா அவன் சாப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்மங்கூழ், இந்த சிறுதானிய லட்டு இந்த மாரி விஷயங்கள் தான் அவனுக்கு அதிகமா பிடிக்குது. இது வந்து இந்த ஹோட்டல்ல உட்கார்ந்து அந்த ப்ளசன்ட்டா எல்லாரோடையும் ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் விரும்புவானே தவிர, அதிகமா ஃபுட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கூட பாருங்களேன். ஆல்ரெடிலாம் கடிக்க மாட்டாங்க. அவன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போனோம்னா, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எதார்த்தமா பேசும்போது நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபன்னாவே இருக்கும். அதே மாரி வெளியில எங்கேயாவது அவன சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு ஹோட்டல்ல ஆர்டர் பண்றதுக்காக எங்கேயாவது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட கூட டக்குன்னு அவங்க பேச்சு குடுக்க ஆரம்பிச்சுருவான். "என்ன நல்லா இருக்கீங்களா?" எடுத்த உடனே அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, "என்ன நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு பேச ஆரம்பிப்பான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் ஒரு தடவ நாங்க டீ சாப்பிடுறதுக்காக ஒரு டீ கடைக்கு நாங்க ஆஃபீஸ் இன்டர்வல் போயிட்டுருந்தோம். திடீர்னு வந்தவன் அங்க ஒருத்தர் ரொம்பவே அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா, சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தாரு. அவர பார்த்துட்டு, "தாத்தா நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டான். அவருக்கு அப்படியே அவர் முகத்துல நடந்த மாற்றத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவரோட அந்த பிரஷர் ஃபுல்லா அப்படியே குறைஞ்சுட்டு அப்புறம் அவன ரொம்ப அப்படியே கனிவா பார்க்க ஆரம்பிச்சாரு. பார்த்துட்டே இருக்கும்போது, "என்ன தம்பி நல்லா இருக்குன்னா?" "ஏன் தாத்தா டல்லா இருக்கீங்க? டீ சாப்பிட்டீங்களா? ஏன் உடம்பு சரியில்லைங்களா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவனுக்கு என்ன எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா, அதுக்கு பக்கத்துல நெறைய பேர் உட்கார்ந்திருந்தாங்க. இவர பார்த்தவுடனே மட்டும், "தாத்தா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டவுடனே அவருக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அவருக்கு. ஏதோ ஒரு கவலையில ரொம்பவே ஃப்ரீஸ் ஆயி போய் அப்படியே கவலையா அப்படி டீ கையில இருக்குது. ஆனா, அவர யோசிச்சுக்கிட்டே மேல பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்த மனுஷன் திடீர்னு இவன பார்த்தோனே, அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு அவரு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ரொம்ப நேரம் அவர்கிட்ட நெறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தான். ஆதில பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நெறைய விஷயங்கள் ஸ்கூல்ல நடக்கிறது, அவன் புதுசா பார்த்தது, பேசுனது எல்லாத்தையும் எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் அவன்ட்ட இருக்கு. நான்லாம் ரொம்ப மூடி டைப். அதிகமா யார்ட்டயும் ரொம்பலாம் பேச மாட்டேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு டைப்பு. ஆனா, இவனுக்கு இயல்பாவே என்ன பண்ணுவான்னா, எல்லார் கூடயும் எல்லாத்தையும் பேசுவான். நெறைய ஆளுங்களோட டிஸ்கஸ் பண்ணுவான். "உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு இது தெரியும்." அப்படிங்கிற மாரி பேசக்கூடிய ஒரு ஆளு. அது இவன்ட்ட இருந்து எனக்கு அடிக்கடி ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லார்கிட்டயும் நல்ல குளோஸா பேசக்கூடிய ஒரு விஷயம். அது நல்லா அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்றதும் பார்த்தீங்கன்னா, "ஓகே நான் போயிட்டு வரேன் அங்கிள். எனக்கு ஸ்கூல் நாளைக்கு இருக்கு. நான் ஹோம் ஒர்க்லாம் முடிக்கணும். நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியா பேசிட்டு வரக்கூடிய ஒரு இது வந்து இவன்ட்ட ஒரு வித்தியாசமாவே எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து கொஞ்ச நேரம் இவன்கிட்ட பேசினா கூட இவன் கூட ரொம்பவே அட்டாச் ஆயிருவாங்க. நெறைய பேசுவான். நெறைய விஷயங்கள அவங்களோட ஷேர் பண்ணிக்குவான். அவங்களோட அந்த இருக்கிற கொஞ்ச நேரத்த வந்து அவங்க கூட வந்து ஒரு சந்தோஷமா மாத்தக்கூடிய ஒரு டைப் இந்த பையன்ட்ட எப்பவுமே இருந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்பவே பெரிய ஆச்சரியம் தான். 2 பரீட்சை முடிஞ்சுட்டு பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேரன்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருந்தாரு. இன்னைக்கு ரொம்பவே ஹேப்பி. ஏன்னா எல்லாத்துலயுமே நல்ல மார்க் எடுத்திருந்தான். ஸ்கூல்லயும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால ரொம்பவே ஹேப்பியா இருந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஆஃபீஸ்ல எங்களுக்கே நெறைய ஒர்க் பிரஷர் இருந்திருந்தா கூட, ஆதில் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் கலீக்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹேப்பி ஆயிட்டாங்க.
நிறைய பேசிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தாலும் கூடவே இருக்கிறனால எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல. ஆனால் ஆஃபீஸில் அவங்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ப்ரெஷராக இருந்தவங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் நேரம் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. எல்லாரும் முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்க இன்னும் வராம உள்ள வந்து அடம் போட்டுட்டு வராம அடம் பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.